நோட்டீஸ் போர்டு போட்டான். கோபாலகிருஷ்ணன், உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ கர்நாடகா அந்த பக்கம் வர. இவர் அன்னைக்கு நல்லா பிளான் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப தைரியத்தோட ஒரு டீமை எடுத்து 2 வெஹிக்கிளில் கர்நாடகா பக்கம் போகிறார். அவர் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போன உடனே முதல் ஃப்ரண்ட் வெஹிக்கிள் போனது அந்த லேண்ட்மைன்ஸ் ஒரு 60 மீட்டர் தூரத்தில் வச்சுருக்குறாங்க. அதில் வெடிபட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிப்போச்சு. அது அவன் ஒரு 180 பேருக்கு மேலே போய், அதனால யாரும் போலீஸுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த 5 பேர் வெளியே வர மாட்டானுங்க, நம்ம தான் உள்ளுக்கு போனோம். வீரப்பனுக்கு கண் பார்வை இதாக குறைஞ்சது. அது மாத்திரம் இல்லை, அவன் நினச்சான் அவனை பிரபாகரன், எல்டிடி பிரபாகரன் சேர்த்துக்கிடுவான் சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த நம்பிக்கையோட உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ராமேஸ்வரம் கொண்டு போய் உன்னை பிரபாகரனை பார்க்க வச்சுருக்கேன் சொல்லி அது பண்ணது 2, ஒரு எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள், அப்புறம் இன்னொரு எஸ்ஐ வெள்ளத்துறை. அவன் ரொம்ப தைரியமானது. அவன் கையில் ஒரு கிரனேடு வச்சுருக்கான். அந்த கிரனேடை வீரப்பன் இருக்கிற சீட்டில் போட்டுருவான். இந்த கிரனேடு சத்தம் கேட்ட உடனே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் சொல்லுவாங்க. வீரப்பன் வந்து எங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா அவன் வந்து கம்ப்ளீட்டாக கர்நாடகா சைடில் தான் இருந்தான். அவன் தமிழன், மேட்டூர்காரன். ஆனால் அந்த மேட்டூர் டேம் கட்டுற வேலை ஒரு 25-30 வில்லேஜஸ் தண்ணிக்குள்ளே போயிட்டு. அப்போ அவங்க எல்லாம் அவங்களுக்கு சரியாக நிலம் கொடுக்கல, ரிப் பண்ணல. அதில் அந்த நார்தர்ன் சைடில் இருந்தவங்கெல்லாம் கர்நாடகா சைடில் போய் சேர்ந்துட்டேன். தெற்கே இருந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரப்பன் அந்த பக்கம் போய் அவனுக்கு ஒன்றும், அவனை போல எல்லோரும் பாவமாக தான் இருந்தாங்க. அவளுக்கு லேண்டு கொடுக்கல, வீடு கொடுக்கல, டேம் கட்டி ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அப்போ இவன் வந்து ஒரு லீடராக, ஒரு லீடர் கூட போய் 12 வயசாக இருக்கிற வழியே இந்த காட்டில் வெட்டு காட்டுறது, சந்தனக்கட்டை கட் பண்ணுறது, அதை விற்கிறது, யானையை சுடுறது, அந்த தந்தத்தை விற்கிறது, அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனே லீடர் ஆகிட்டான். லீடராகி பெரிய குரூப் வச்சுருந்தான். ஆனால் கூடுதலாக கர்நாடகா சைடு தான். அவன் தமிழ்காரன், ஆனால் அந்த சைடு அங்கே வந்து கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு இங்கே வந்துடுவான். அப்போ அவங்க வந்து இங்கே வந்து தேடுறது கஷ்டம். அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் அப்போ டிஐஜி இருந்தேன், நான் வந்து இங்கே ஒரு டீம் வச்சுருந்தோம். கோபாலகிருஷ்ணன் ஒரு எஸ்பி, ரொம்ப தைரியமானவர். அவன் ஜாதிக்காரர் தான், மேட்டூர், அதே கொடுக்கறது தான். அப்போ அவர் வந்து அங்கே தான் நடந்ததுன்னா இங்கே வர முடியாது, ஏன்னா அவர் வந்து தடுத்துடுவார், அவனை பிடிச்சிடுவார். அப்போ என்ன பண்ணால் ஒரு நாள் நோட்டீஸ் போர்டு போட்டான். கோபாலகிருஷ்ணன், உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ கர்நாடகா அந்த பக்கம் வர. இவர் அன்னைக்கு நல்லா பிளான் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப தைரியத்தோட ஒரு டீமை எடுத்து 2 வெஹிக்கிளில் கர்நாடகா பக்கம் போகிறார். அவர் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போன உடனே முதல் ஃப்ரண்ட் வெஹிக்கிள் போனது அந்த லேண்ட்மைன்ஸ் ஒரு 60 மீட்டர் தூரத்தில் வச்சுருக்குறாங்க. அதில் வெடிபட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிப்போச்சு. 22 பேர் செத்து பண்ணாங்க. கோபாலகிருஷ்ணனும் சீரியஸ் ஆகிட்டார். ஆனால் அப்போ அசோக்குமார்னு ஒரு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர். அப்போ அசோக்குமார் வந்து நக்சலைட்டில் எனக்கு உதவியாக இருந்தவர், அதுலேயே எம்எல்ஏ வாங்கினவர், ப்ரொமோஷன் வாங்கினவர். அவர் அந்த 2வது வண்டியிலேருந்து அவங்க துப்பாக்கி சுட்டு அவனால் அப்படி முடியலை. இல்லாட்டும் அவன் வந்து வண்டியில் போய் பாக்கி உள்ளவங்களை கொன்று அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். அது முடியலை. இவர் சுட்டுக்கிட்டே இருந்தனால போயிட்டான். ஒருத்தர் மாத்திரம் படித்தாங்க. இது பெரிய சீரியஸ் இன்சிடென்ட்னால அடுத்த நாள் சிஎம் ஜெயலலிதாவும் கர்நாடகா சிஎம்மும் மெட்ராஸில் பார்த்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இன்ஜர்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து ஏடிஜி லா அண்ட் ஆர்டர்,
அப்போ பேசிகிட்டு இருக்கவளே ஜெயலலிதா வந்து எனக்கு ஒரு நோட் அனுப்புனாங்க. இதில் ஜாயின்ட் கமாண்ட் வைக்க போகிறோம். நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஜாயின்ட் கமாண்ட்னா கர்நாடகா, தமிழ்நாடு, பிஎஸ்எஃப் ஒரு பெட்டாலியன் வருது. இது 3ம் சேர்ந்து ஒரே ஆள் கீழே இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்களான்னு நான் சரின்னு. அதில் வந்து என்ன ஜாயின்ட் கமாண்ட் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதில் லீடர் ஆக்குறாங்க. பிறகு நாங்கள் அவங்க இங்கே வரலாம், நாங்கள் அங்கே போகலாம், சேர்ந்து ஜாயின் பண்ணோம். அது நிறைய ஆப்ரேஷன் பண்ணோம். அதுலேயும் நிறைய பேரை பண்ணோம். அவனுக்கு அப்போ 200 பேர் இருந்தாங்க. காட்டிலே நான் ஒரு 200 நைட் இருந்திருப்பேன். நான் இருந்து மற்றவங்க அதோட கூடுதல். காட்டுக்குள்ளே போகிறோம், வரவே மாட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம 2 நாளைக்கு சாப்பாடு கொண்டு போவோம், 3ஆவது நாள் சாப்பாடு இருக்காது. அப்போ அந்த ஆற்றுல மீனை பிடிச்சி சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது. இப்போ ட்ரைபல் ஏரியாவுக்கு போனோன்னா அவன்கிட்ட நம்ம இந்த இது என்ன கப்பக்கிழங்கு அதை வாங்கி சாப்பிடுவோம். அவனுக்கு காசு கொடுத்துருவோம். காசு கொடுத்தா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கெல்லாம் காசு கிடையாது, பார்ட்டர் சிஸ்டம். அதாவது நான் ஒன்று கொடுப்பேன், நீங்கள் இதாக கொடுப்பீங்க, காசு தரும். அதனால் அவங்க நல்லா இருப்பேன். ஆனால் வீரப்பனை வந்து எந்த இடத்துல வீரப்பன் குரூப்பை நம்ம கொள்கிறோமோ அந்த ஏரியாவில் உள்ள ட்ரைபல்ஸ் எல்லாம் போய் கொண்டுருவான். அவன் ஒரு 180 பேருக்கு மேலே கொண்டுருவான். எங்களை போலீஸ் அவ்வளோக்கு இல்லை அங்கே. அதனால யாரும் போலீஸுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தது. கடைசியில் அவன் குரூப்பு குறைஞ்சி ஒரு என்ன ஆகி போச்சு, 5-6 பேர் தான் இருந்தாங்க. அதில் வந்து நம்ம அவ்வளோ பெரிய காட்டில் சின்ன குரூப்பை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது அந்த 5 பேர் வெளியே வர மாட்டானுங்க, நம்ம தான் உள்ளுக்கு போகணும். அந்த மாதிரி அவனை வெளியே கொண்டுறணும். அப்போ என்ன பண்ணாங்க, வீரப்பனுக்கு கண் பார்வை இதாக குறைஞ்ச போச்சு. அது மாத்திரம் இல்லை, அவன் நினச்சான் அவனை பிரபாகரன், எல்டிடி பிரபாகரன் சேர்த்துக்கிடுவான் சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டாங்க. நம்ம ஆளுங்க இருந்தாங்க. அந்த நம்பிக்கையோட உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ராமேஸ்வரம் கொண்டு போய் உன்னை பிரபாகரனை பார்க்க வச்சுருன்னு சொல்லி அது பண்ணது 2, ஒரு எஸ்ஐ, ஒரு கான்ஸ்டபிள். அவன் ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரியே நடித்து ரொம்ப தைரியம் வேணும் அது கொண்டு வந்தாங்க. விஜயகுமார் வந்து இங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல வந்த உடனே அந்த டிரைவர் இறங்கி ஓடிடணும். டிரைவர் நம்ம ஆள் தான். அப்புறம் இன்னொரு எஸ்ஐ வெள்ளத்துறை, அவன் ரொம்ப தைரியமான ஆள். அவன் கையில் ஒரு கிரனேட் வச்சுருந்தான். அந்த கிரனேடை வீரப்பன் இருக்கிற சீட்டில் போட்டுருணும். இந்த கிரனேடு சத்தம் கேட்ட உடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லோரும் சுடணும். அது மாதிரி ஆச்சுது. ஒரு 5 மினிட்ஸ் சுட்ட உடனே திரும்ப பார்த்தா எல்லாம் செத்து போனாங்க. சரண்டர் பண்ணுறதுக்கு கேட்டுருவோம், ஆனால் செத்து போனாங்க. அதோட வீரப்பன் இது முடிஞ்சுது. அப்போ விஜயகுமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார், இப்படி ஆகிப்போச்சு. அப்போ நான் ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் குன்னூரில் ஊட்டியில் இருந்தேன், ஃபோன் பண்ணி மேடம் இப்படி ஆகிப்போச்சு, அதனால் நீங்கள் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுற வேலை ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். இவங்க அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணுற வேலை 3 லட்ச ரூபா ஒரு ப்ரொமோஷன், ஒரு ஹவுஸ் சைட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அப்படி 190 பேருக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதோட அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுது.